பார்த்தாலே அப்படி தோணுது. அங்க பச்சை குத்துறப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு டபுள் மீனிங்ல ஓப்பனாவே பேசியிருக்காங்க ரட்சிதா மகாலட்சுமி. நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி சின்ன திரையில அறிமுகமாகி பின்னாடி வெள்ளி திரையில ஜொலிக்கிறவங்க. அவங்களோட நடிப்புல கடைசியா 99/66 படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படம் சுமாரான வரவேற்ப பெற்றிருந்தது. அடுத்ததா மெய்நிகரி, யூ ஆர் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான படங்கள் வர இருக்குது. இந்த நிலையில பச்சை குத்த போன இடத்துல விவகாரமா நடந்த விஷயங்கள பத்தி ரட்சிதா பேசின வீடியோ பல பேருக்கு முகசுழிப்ப ஏற்படுத்தியிருக்கு. விஜய் டிவி சீரியல்கள்ல அறிமுகமாகி அதுக்கு பின்னாடி பல சேனல்கள்ல பணியாற்றி சின்ன திரையில பிரபலமானவங்க தான் ரக்ஷிதா மகாலட்சுமி. சீரியல்ல பிஸியா இருந்தப்பவே கூட நடிச்ச தினேஷ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப வருஷங்கள் போகல. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. எப்படியாவது ரக்ஷிதா கூட சேர்ந்துடணும் அப்படிங்கிற முனைப்புல தினேஷ் செயல்பட்டாலுமே, இந்த தரப்புல இருந்து எந்த ஒத்துழைப்புமே வரல. பிரிவுல உறுதியா நின்னாங்க நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி. சின்ன திரையில பிரபலமா இருந்ததுக்கு பின்னாடி பிக் பாஸ் நிகழ்ச்சியிலயும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுல தன்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே சிறப்பா விளையாடுனாங்க. இடையில ராபர்ட் மாஸ்டர் அவங்க கிட்ட நெருங்கி பழக முயற்சி பண்ண, இவங்க ரொம்பவே நாகரீகமா அத கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அது ரசிகர்கள் கிட்ட பெரிய ரெஸ்பான்ஸ பெற்றுக் குடுத்தது. இருந்தாலும் பாதியிலேயே எவிக்ட் செய்யப்பட்டாங்க. அங்கிருந்து வெளிய வந்த பின்னாடி படங்கள்ல நடிக்கிறதுல பிஸி ஆயிட்டாங்க. அந்த வகையில ஃபயர் படத்துல நடிச்சாங்க. அதுல ஒரு பாட்டுல அளவுக்கு மீறி கிளாமர் காண்பிக்க திரை தீ பத்திக்கிச்சு. எல்லாருமே ஆச்சரியத்தோட ரட்சிதாவ பார்த்தாங்க. ஏன்னா சீரியல்ல இருக்கிறப்போ அவங்க சின்ன திரை சாவித்திரி அப்படின்னு கொண்டாடப்பட்டவங்க. அவங்களா இப்படி ஒரு கிளாமர் அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னு வாயடைச்சு போனாங்க. இன்னும் சில பேரு பணத்துக்காக என்ன வேணாலும் இவங்க செய்வாங்க போல அப்படின்னு விமர்சனம் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க அதுக்கும் தகுந்த பதிலடிய குடுத்தாங்க. அந்த படத்துக்கு பின்னாடி தான் 99/66 படத்துல நடிச்சாங்க. சமீபத்துல வெளியான அந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அதுக்கப்புறமா அவங்க படங்கள்ல நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. இதுக்கிடையில சிங்கிளா இருக்கக்கூடிய அவங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு எல்லாம் கேள்விகள் எழுந்தது. ஆனா அவங்களோ இனி என்னோட வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படிங்கறத திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இந்த நிலையில ரட்சிதா மகாலட்சுமி தொடர்பான வீடியோ ஒண்ணு சோஷியல் மீடியாவுல வைரல் ஆயிருக்கு. அதாவது டாட்டூக்கள் போட்டுக்கிறதுல ரொம்பவே பிரியம் இருக்கிறவங்க தான் ரக்ஷிதா. தன்னோட கை, மார்பு பகுதிகள்ல எல்லாமே சில டாட்டூக்களையும் போட்டிருக்காங்க. இப்ப தன்னோட தோள்பட்டையில டாட்டூ போடுறதுக்காக அவங்க போயிருக்காங்க. அப்போ டாட்டூ போடக்கூடிய இளைஞர்கிட்ட ஒரு டாட்டூ வரைபடத்த காட்டி, "இத பார்த்தாலே எனக்கு போடணும்னு தோணுது. நான் டாட்டூவ சொன்னேன்" அப்படின்னு அவங்க சொல்ல, அந்த இளைஞர் வெடிச்சு சிரிச்சுட்டாரு. இத பார்த்த ரசிகர்கள் ஒருத்தர்கிட்ட இப்படியா டபுள் மீனிங்ல பேசுறது? ரட்சிதா ரொம்பவே மோசம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.